குறிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த உங்களுடைய முதலாக அவர் வந்திருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அவருடைய அந்த முதல் அவர் மாலை அணிந்திருப்பார்ல, சபரிமலைக்கு மாலை போட்ட அந்த ஆமா. அனுபவங்கள் எப்படி அவரு இருந்தது? அவரு 41 நாள் விரதம் இருந்தாருங்க. இந்த ஷூட்டிங்காக அவர ஷேவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அது தொழில் ஒண்ணும் பண்ண முடியாது. மற்றபடி அவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா, மத்த சாமிகள் வீட்ல பூஜை நடக்கும். வந்து கலந்துப்பாரு. நெறைய அதாவது ஒரு என்ன சொல்றது? அவர் செலிபிரிட்டின்ற தன்னோட ஸ்டேட்டஸே மறந்து, ஒரு சக சாமியாக தான் எங்களோட யாத்திரையை மேற்கொண்டார். நான் பெரிய சூப்பர் ஸ்டாரு, எனக்கு தனியா பஸ் வைங்க, எனக்கு தனியா கார்ல வருவேன். அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லலங்க. இதில ஒரு பியூட்டி என்னன்னா, நாங்க பாடுவோம், பஜனை பண்ணுவோம் டெய்லி. சபரிமலை நம்பியார் சாமி கூட போம்போது எப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல ஜங்ஷன் நிறுத்துவோம் நாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஹால்ட்டு, அந்த இடத்துல ஹால்ட்டு. அந்த ஹால்ட் பண்ற இடத்துல தான் இருமுடிய வச்சு பூஜை பண்ணுவோம். இருமுடி வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் எங்க அப்பா பாடுவார் பாட்டு, ஐயப்பன் பாட்டு. நாங்களும் பாடுவோம் கூட. அப்போ ரஜினியும் கலந்துப்பாரு அந்த பஜனையில. ஸோ, அவர் எங்களோட 8 நாள் ஒரு மாலை போட்ட ஒரு சாமியாகத்தான் அவர் இருந்தாரே தவிர, ஒரு இடத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்களோ, இல்ல அமிதாப் பச்சன் அவர்களோ, ராஜ்குமார் சாமி அவர்களோ, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேரிங்கோ, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சொகுசு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஃபெசிலிட்டிலாம் அவங்க எதிரே பார்க்கல. ஒரு சாமியோட சாமியா ஒரே ஒரு அவங்களுக்கு நிர்பந்தம் என்னன்னா, அப்பப்போ ரசிகர்களை வெளிய வந்து பார்த்துட்டு, ஒரு கை காமிச்சுட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே தவிர